படிக நிறமும் பவளச் செவ்வாயும் கடிகமலம் பூந்தாமரைப்போர் கையும் துடி இடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. கம்பனுடைய சரஸ்வதி வந்தாரு. இப்போ பரவாயில்லையா? இந்த கலைமகளை போற்றிவிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய மாணவர்கள் வந்திருக்கீங்க. நானும் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மாணவி தான். காலம்ங்கிறது ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு காலகட்டம். அதனால நல்லா என்ஜாய் பண்ணுங்க. முடிஞ்சதுக்கப்புறம் பொறுப்புகள் கூட வரப்போ ஐயோ அந்த காலம்லாம் போயிடுச்சேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அதுவும் இந்த காலகட்டத்தில் தமிழ் வந்து படித்து கவிதையெல்லாம் படிக்கிறீங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் பார்க்குறப்போ இத்தனை மாணவர்கள் இருக்கிறத பார்க்குறப்போ அதெல்லாம் தொடரணுங்கிறது என்னுடைய ஆசை. அப்புறம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இப்போ இங்கே பல கவிஞர்கள் வேற முன்னாடி உட்காந்துருக்கீங்க. அவங்களுக்கு முன்னாடி பேசுகிறதுக்கு கவிமாலை இந்த வாய்ப்பு அளித்ததற்கு ரொம்ப நன்றி. அதோட உரைக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன். ஆக்கையும் மாணவமுங்கிறது வந்து இங்கே மெடிக்கலாக எதுவுமே நான் பேச போகிறது கிடையாது. அதிகமாக இலக்கியம் சார்ந்து தான் கொஞ்சம் நம்ம இதை வந்து பார்க்க போகிறோம். முதல்ல தலைப்பே இதை நான் யோசிக்கல, வேற ஒரு தலைப்பு தான் வச்சுருந்தேன். சித்த மருத்துவத்தில் வந்து 96 தத்துவங்கள்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாட்டு முதல் வருஷத்துலேயே அதெல்லாம் படிக்க வைப்பாங்க. அதாவது உடலும் உயிரும் வந்து சேர்ந்து இயங்குவதற்கு வந்து மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமான கருவிகள்னு இருக்குது. அது வந்து 96 தத்துவங்களாக வந்து வகுத்திருக்காங்க. அது வந்து பாட்டு நீல பாட்டாக இருக்கும். உறுதியாம் பூதாதி ஓரைந்தாம் உயர்கின்ற பொறியைந்தும் புலனைந்தாம் கருதியாம் கண்மேந்திரியம் ஐந்தும் கடிதான ஞானேந்திரியம் ஐந்தும் அப்படின்னு அப்படியே கடகடகடான்னு போயிட்டு இருக்கும். அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொன்ன போனோம்னா மெய்வாய் மூக்கு கண் செவி, அப்புறம் அந்த மாதிரி அறிவு, நாடி பத்து, வாயு பத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயங்குவதற்கான முக்கியமான கருவிகள் வந்து 96 இருக்குது. அதில் வந்து கடைசி அந்த பாட்டு கடைசியாக வந்து ஒரு ஓரமாக ராகம் 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ராகம் 8 அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச இசை ராகம் கிடையாது. ராகம் 8 அப்படிங்கிறது ஒரு 8 குணங்கள். நம்மளுக்கு வந்து மனிதனுக்கு இருக்கக்கூடாத ஒரு 8 குணங்கள் வந்து அவனை இயக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் வரும். இந்த 8 குணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா அது சமஸ்கிருதத்தில் தான் வந்து வார்த்தைகள் இருக்கும். காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், இடும்பை, அகங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 குணங்கள். இப்போ கண்ணதாசன் சொல்லுவார், சொல்வதெல்லாம் தூய தமிழ் சொல்லல்லையே அப்படின்ட்டு. அது மாதிரி நம்ம எது நம்ம தமிழ் சொற்கள் எது வந்து சமஸ்கிருதம் கலந்தது அப்படிங்கிறது கொஞ்சம் ஆராய வேண்டியதாக இருக்குது. நம்மளுக்கே தெரியாமல் நிறைய நம்ம விட்ட பிள்ளையே அடையாளம் தெரியாது போகிற மாதிரி நம்ம அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை அப்படியே தமிழாக்கம் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு காமம்னா ஆசை, அப்புறம் கோபம், இது ஆசை பேராசை வரும். பேராசை முற்றிய நிலையில் வந்து மோகம் அப்படின்னு சொல்லுவோம். மோகம். அப்புறம் இந்த ஆசையெல்லாம் நிறைய வேறாமல் போணுச்சுன்னா கோபம் வரும், துன்பம் வரும், இடும்பைங்கிறது துன்பம். அப்புறம் வந்து இந்த மாதிரி 8 குணங்கள் வந்து தமிழாக்கம் பண்ணி பார்த்தோம்னா இந்த 8 குணங்கள் அப்படியே வந்துடும். இது எல்லாத்துக்கும் பார்க்க போனோம்னா கணிதத்தில் வந்து வென் டயக்ராம் ஒன்று சொல்லி நம்ம ஒன்று படிப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சர்க்கிள்லாம் இருக்கும். அதில் ஒன்று ஓவரில் பார்க்குற ஒரு ஷேடட் ரீஜன் வந்து எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும். அந்த மாதிரி பார்க்க போனோம்னா அந்த 8 குணத்துக்கு காமனாக இருக்கக்கூடிய ஒன்று வந்து ஆணவம். ஸோ நம்ம சிம்பிளாக இங்கிலீஷில் சொல்ல போனோன்னா அரகன்ஸ், நான் தான் எனக்கு தான் அப்படின்னு. இந்த ஆணவங்கிறத வந்து ரெண்டாக நம்ம வந்து பார்க்கலாம். ஒன்று நான், இன்னொன்று எனது. நம்மளோட டெய்லி கான்வர்சேஷன்ஸில் வந்து நான் பண்ணேன், நான் செஞ்சேன், என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி பேசுகிறது ரொம்ப வழக்கமாக போயிடுச்சு. நம்மளே அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா எந்த அளவுக்கு நான் என்னோடதுன்னு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். எந்த அளவுக்கு நம்ம இன்வர்ட்ஸாக நம்மளை பற்றியே யோசிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பேசுகிறதுல இந்த நான் எனதுங்கிறது எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த நானுங்கிறத வந்து அகப்பற்று அப்படின்னு சொல்லுவோம், உள்ளே இருக்கக்கூடிய பற்று. எனது அப்படின்னா புறப்பற்றுன்னு சொல்லுவோம். என்னுடைய பேனா, என்னுடைய பென்சில், என்னுடைய நண்பர், அந்த ஒரு பொசசிவ்னஸ் வராது. ஸோ இது ரெண்டாக பிரிக்கிறாங்க தமிழில். இந்த நான் எனதுங்கிறது வந்து எந்த அளவுக்கு நம்ம கம்மி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மனசு விரிவடையும். கவிஞர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பு குணங்கிறது வந்து இந்த நான் எனதுங்கிறத அழிச்சிட்டு வெளியே மற்றதை பற்றி யோசிப்பாங்க. தன்னையும் தாண்டி உலகத்தில் எவ்வளவோ இருக்குது அப்படிங்கிற ரொம்ப வெரி சென்சிட்டிவ் இண்டிவிஜுவல்ஸ். அவங்கள வந்து சின்ன சின்ன விஷயம் கூட அவங்கள வந்து பாதிக்கும். அது வந்து கவிஞர்களுக்குன்னு ஒரு வந்து ஒரு ரொம்ப சிறப்பான குணம்.
அது இது இல்லாமல் போனது இந்த அகங்காரம்ங்கிறத வந்து எந்த அளவுக்கு அடக்கி வச்சுருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து அதுவே சாத்தியமாகும். ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இப்போ இதில் வந்து ஆணவத்துக்கு வந்து 4 கூறுகள் இருக்குது ரொம்ப முக்கியமாக. இன்னும் நம்ம ஃபர்தராக அனலைஸ் பண்ண போனோம்னா 4 கூறுகள் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து திமிர், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் முனைப்பு, தன்னை முன்னிறுத்தும் தன்மை. எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் நான் தான் முன்னாடி நின்று பண்ணணும், இல்லாட்டி இந்த நான் தான் சந்தன குங்குமம் கொண்டு போய் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் முன்னாடி நிற்பாங்க. சரி கொஞ்சம் முன்னாடி மற்றவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுப்போமேன்னு இல்லாமல் அந்த மாதிரி திமிர், முனைப்பு. அப்புறம் கர்வம், அதுவும் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அதெல்லாம் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ். கர்வம். அப்புறம் வந்து செருக்கு, அதை தன்னை விட தன் திறமை மேலே ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு என்ன எனக்கு தெரியும் அப்படின்னு முன்னாடி நின்று பண்ணுறது. ஸோ இதான் அதோட 4 கூறுகள்னு பார்க்க போனோன்னா, இது திமிர், கர்வம், முனைப்பு, அப்புறம் செருக்கு. இது 4 வந்து ரொம்ப சிமிலர், பட் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்கக்கூடிய ஒரு 4 கூறுகள். இது பார்க்க போனோன்னா சர்வாதிகாரிகளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான க்ரைட்டீரியா இதெல்லாம் இருந்தால் தான் அவங்களால அந்த அத்தாரிட்டேரியன் ரெஜிமே வந்து கண்டக்ட் பண்ண முடியும். ஆனால் என்னதான் வந்து தலைமை தாங்கினாலும் லீடர்ஷிப்புங்கிறது வந்து நம்ம பொலிட்டிக்கல் ஃபிகர்ஸ் மட்டும் கிடையாது. உங்கள் ஸ்கூலில் நீங்கள் ஏதாவது ஒரு ஈவெண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதுக்கு லீடர் ஆவீங்க. அப்போ வந்து மற்றவங்களோட ஒப்பீனியன் நம்ம கேட்குறோமா, அது வந்து நடுநிலைமையோடு இருக்கணும். நம்ம என்னதான் ஒருத்தவங்க வந்து அந்த இடத்துக்கு ஏற்பு இல்லாமல் ஒரு சஜஷன் சொல்கிறாங்க, இதெல்லாம் எப்படி நம்ம இன்கார்பரேட் பண்ண போகிறோம்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணினாலும் அதுக்கு தான் ஒரு ஃபில்டர் இருக்குது. வாய்க்கும் தலைக்கு இடையில் நிறைய எலும்பு எல்லாம் தசையெல்லாம் இருக்கிறதுக்கு ரீசன்னா எல்லாம் ஃபில்டர் ஆகி கொஞ்சம் நல்ல வார்த்தைகளை சொல்கிறோமா இல்லைன்னு பார்க்கறதுக்கு தான் அவ்வளோ ஃபில்டர் இருக்குது. ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு சஜஷன் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறீங்கன்னா அப்போ அதுதான் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் வந்து இன்னும் சொல்ல போனால் அத்தாரிட்டேரியன்ஸ்னால் இது திருக்குறள்லேயே ஒரு குறள் ரொம்ப அழகான குறள். இடிப்பாறை இல்லா தேமரா மன்னன் கெடுப்பாறை இல்லைன்னா ஏதானும் கெடும்னு ஒரு குறள். சுற்றி இருக்கிறவங்க வந்து அமைச்சர்களும் சரி, தமிழ் புலவர்களும், அந்த காலத்தில் அரசர்களுக்கு வந்து புலவர்கள் வந்து சொல்லுவாங்க, அவங்க பாடல்கள் மூலயமா அவங்க கேள்விக்கான விடையும் கொடுப்பாங்க. தப்புன்னா தப்புன்னு சொல்லுவாங்க, தலை போனாலும் சரி நான் இதை சுட்டி காட்டிடுவேன் தப்பு அப்படின்ட்டு. இப்போ அதுக்கான இது இருந்தாலும் கேட்குறவங்களும் இல்லை, அது என்னவோ போட்டோன்னு நிறைய அந்த மாதிரிலாம் நடக்குது. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அப்படி இருக்கிறப்ப ஹிட்லரே வந்து கெடுப்பாரினாலும் கெடுங்கிறது என்னன்னா கெடுக்கிறதுக்கு வேற யாரும் தேவையில்ல, அவனே போதும் அப்படிங்கிறது தான். ஹிட்லரை கொள்றதுக்கு 13 அட்டெம்ப்ட், கடைசியில் அவன் கையாலேயே சாவணுங்கிறதும் தலையெழுத்து. அந்த மாதிரி தான் நம்ம வரலாறு எடுத்து பார்த்தா நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது இந்த மாதிரி. இப்போ அடுத்து பார்க்க போனோம்னா ஆணவங்கிறதுல வந்து மெயினாக எது மூலியமாக ஆணவங்கிறது வருங்கிறது இருக்குது. ஒரு 3 மெயின் சோர்சஸ்லேருந்து இந்த ஆணவம் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் ஒரு குறளில் வந்து அழகாக அடக்கிறாரு. அது வந்து என்னன்னா, எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து அப்படின்னு ஒரு குறள். ரொம்ப ரசித்த ஒரு குறள் அது. அதில் வந்து செல்வர்க்கே செல்வம் தகைத்து, நான் இன்னும் குறள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அப்படின்னா எல்லாரும் பணிஞ்சு போகிறது நல்லது. அடக்கமுடைமைங்கிறது எல்லாருக்கும் தேவை. அதுலேயே பணக்காரனுக்கு வந்து அடக்கமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம், இல்லை அவன் அடக்கமாக இருக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறள் சொல்லுது. ஏன் அப்படின்னா பரிமேல் அழகர் வந்து எடுத்து அதை விளக்கம் பண்ணுறாரு. பரிமேல் அழகருக்கும் திருவள்ளுவருக்கும் இருக்கிற ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் என்னென்னா, அவர் சொல்லாத நிறைய விஷயம் இவர் வந்து அவரோட வரைவிலக்கணம் பண்ணிடுவார். இல்லாத வார்த்தையெல்லாம் எடுத்து விளக்கம் பண்ணுவார். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து இலங்கை ஜெயராஜா அவர்களுடைய விளக்கம் இருக்குது, உயர் வலுவம்னு சொல்லிட்டு யூடியூப்பில் இருக்குது. ஒன்றா எடுத்து வச்சு நோட் புக்கோட வச்சு எழுதி நீங்கள் படிங்க ஒரு குறளும். அதுபோல் ஒரு சிலிர்ப்பான ஒரு அனுபவம் கிடையவே கிடையாது. இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணும். இப்போ இதில் பார்க்க போனோன்னா பரிமேல் அழகர் எப்படி விளக்குறாரு அப்படின்னா 3 மெயின் சோர்சஸ் மூலியமாக இந்த அரகன்ஸ் வருது. ஒன்று வந்து கல்வி, படித்த திமிருன்னு சொல்லுவாங்க இல்லையா, படித்த எனக்கு தெரியும்னு அலையிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, கல்வி. இன்னொன்று வந்து குலம் அப்படின்னு இருக்குது. குலம்ங்கிறது வந்து நம்ம இன்னும் எப்படி எடுத்துக்கலாம்னா குடும்பம். நல்ல குடும்பம் வந்து இது உங்களுக்கு எப்படி
சொல்கிறது. ஜாதின்னு எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. குடும்பங்கிறப்போ இப்படி நல்ல ஒழுக்கம் சொல்லி கொடுத்த குடும்பம் வந்து அடக்கமுடைமைங்கிறதையும் சேர்த்து சொல்லி கொடுத்துரும். ஸோ அது 2வது. 3வது வந்து செல்வம். அதுதான் இப்போ 2வது அடியில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. செல்வம் மூலியமாக கூட வந்து ஆணவம் வரலாம். அதுலேயும் ஏன் செல்வம் உள்ளவர்கள் வந்து அடங்குறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாருன்னா, கல்வி வந்து அரிதோறு அழியாமை கண்டற்றால்னு ஒன்று இருக்குது. ஒரு இன்னொரு திருக்குறளில் வரும். அது படிக்க படிக்க எனக்கு வந்து இன்னும் என்னென்னலாம் தெரியலங்கிறத நம்மளுக்கு தெரிய வரும். அதுதான் அரிதோறு அறியாமை கண்டற்றால்னு அது காமத்துப்பாலில் வரக்கூடிய குறள். அது கல்வியை பொறுத்த அளவில். அடுத்து வந்து குலம். இட்டார் பெரியார் இடாதார் இழிகுலத்தோர்னு குடும்பத்தில் சொல்லி கொடுத்தவங்களுக்கு தெரியும், நம்ம நல்ல குடும்பத்துலேருந்து வந்திருக்கோம், அப்போ நம்ம அடங்கி போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதே அவங்களுக்கு அடைக்கிறோம். செல்வம் தான் நம்ம என்ன தான் பேங்க் அக்கௌண்ட்டில் வளர்ந்துக்கிட்டே போனாலும் அந்த வளர வளர நம்மளுக்கு ஒன்றும் அடக்கம் வரப்போகிறது கிடையாது. ஸோ அதனால அவங்க பணிகிறது தான் வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறளில் சொல்கிறாங்க. இப்போ இது ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்கலாம். ஔவையும் முருகப்பெருமானும் அந்த கதை தெரியும்ல, நாவல் பழக்காதம் கதை போட்டு சுட்ட பழமா சுடாத பழமாலாம் எல்லாருக்கும் தெரியும். அந்த கதையை நான் மறுபடியும் சொல்லலை. பட் அதில் ஒரு அழகாக ஒரு வெண்பா வரும். கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி, இருகதலி தண்டுக்கு நானும் அப்படின்னு. இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண போனோம்னா, ஔவையார் வந்து தன்னை வந்து கோடாலி மாதிரி ஊமைப்படுத்துகிறாங்க. என்னென்ன கருங்காலி கட்டையெல்லாம் நான் சாய்ச்சிட்டு வந்திருக்கேன், வெட்டி சாய்ச்சிட்டு வந்திருக்கேன், இந்த கதலி தண்டுக்கு நான் இது வெட்ட முடியாமல் போச்சு அப்படின்னு. கோடாலி அடித்து வச்சு நீங்கள் கருங்காலி கட்டையை வந்து நல்லா ஒரு சாத்துனா அது 2ஆக பொழந்துரும். கதலி தண்டு அப்படின்னா, கதலி அப்படின்னா இது வாழைத்தண்டை வந்து நம்ம நல்லா வெட்டினா சக்க சக்கங்க தவிர ஒழுங்கா வெட்டுப்படாது. இப்போ அந்த பாட்டு இன்னும் கண்டினியூ பண்ணோன்னா, இரு கதலி தண்டுக்கு நானும் காரெருமே மேய்க்கும் காளைக்கு தோற்றனே ஈரெருவு தூஞ்சாதென்கண். இந்த காளைக்கு நான் இந்த சின்ன பயலுக்கு நான் போய் வந்து தோத்துட்டேனே, இனிமேலுக்கு 2 நாளைக்கு எனக்கு தூக்கம் வராதியா அப்படின்னு முடிக்கிறாங்க. ஔவையாரோட வெண்பாலாம் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். தனிப்பாடல்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃபாக கூட இருக்குது. நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த வெண்பாலாம் கதையோடு சேர்த்து வெண்பா வரும். வெண்பா ரொம்ப ஈஸி. அதுவும் ஔவையாரோட நடையெல்லாம் வந்து நகைச்சுவையோடு சேர்த்து எழுதுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் படிக்கணும். வாய் விட்டு சிரிப்பீங்க ஒரு சில இதெல்லாம், இப்படியும் கூட எழுதியிருக்காங்களா அப்படின்ட்டு. நகைச்சுவை இருந்து நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நம்ம யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடவே கூடாது. நாம் உங்களை விட ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப அறிவான ஒரு விஷயம் சொல்லும். ஓ, இதை நம்ம இப்படி யோசிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு தோன்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அதுலேயும் எப்போ உங்களுக்கு கல்வியில் எப்போ ஆணவங்கிறது போகும் அப்படின்னா, கல்வி வந்து ஞானமாக மாறுறப்ப தான் ஆணவங்கிறது அந்த இடத்துல அடியும். எப்படி அன்பு வந்து அருளாக மாறணுமோ, அன்புக்கும் அருளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அன்புனா நம்மளை சார்ந்து இருக்கவங்க மேலே நம்மளுக்கு அன்பு செலுத்துறது வந்து அன்புன்னு சொல்லுவோம். அதாவது எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறது. அருள்ங்கிறது வந்து தெரியாதவங்க மேலே காட்டக்கூடிய கருணையோ அன்போ தான் வந்து நம்ம அருள்னு சொல்லுவோம். திருவள்ளுவர் அதனால்தான் வள்ளுவர் அருளினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை பிரயோகம். பாரதியார் வந்து இந்த கவிதையை அருளினார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அதுதான் கல்விங்கிறது வந்து கற்றுக்க இன்னும் இவ்வளவு இருக்கே, இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து அதில் ஒரு ஆணவங்கிறது அந்த இடத்துல வரவே கூடாது. மாணிக்க வாசகரே வந்து இறைவன்கிட்ட சொல்கிறாரு, ஒரு பட்டியலே போடுறாரு, எதையெல்லாம் தாண்டி உங்ககிட்ட வர வேண்டியதாக இருக்குண்ணா அப்படின்னு. அதில் வந்து கல்வி எனும் பல்கடல் பிழைத்துன்னு சொல்கிறாரு. கல்வியும் தாண்டி உங்ககிட்ட வர வேண்டியது இருக்கியா அப்படின்னு. இது எவ்வளோ சிரமம், அது எவ்வளோ ஆணவத்தை கொடுக்குதுங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு ஃப்ரேஸ் அது. கலைமகளே வந்து தலகணம் கூடிட்டா தாமரையெல்லாம் உட்கார முடியாது. தாமரை எவ்வளோ லைட்டான ஒன்று, இது வெயிட்டெல்லாம் கூட விட்டுறக்கூடாது. அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. கல்வின்னு பார்க்க போனாலே இன்னொன்று வித்தை செருக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்போ அது தப்பா? அதுன்னு ஒன்று யோசிக்கணும்ல. வித்தை செருக்கு அப்படின்னா சிம்பிளாக படிச்சு திமிருன்னு சொல்லுவாங்க. ஆனால் வித்தை செருக்குங்கிறது வேற, படித்த திமிருங்கிறது வேற. வித்தை செருக்குங்கிற நம்ம ஒரு 2 பேரை வந்து கண்டிப்பாக இதில் கொண்டு வந்தே ஆகணும். ஒன்று வந்து பாரதியார் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு அவரை கோட் பண்ணாத இடமே கிடையாது. யாருனாலும் அவரை பற்றி கண்டிப்பாக பேசி தான் ஆவாங்க. எந்த மேடை பேச்சினாலும் அவரோட ஏதாவது ஒரு வரி கண்டிப்பாக வந்து கோட் பண்ணிடுவாங்க. காணி நிலம் வேண்டும் பராசக்தின்னு ஒரு பாடல்.
அது பாடலை நான் முழுசாக சொல்லலை, பட் ஆனால் நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பராசக்திகிட்ட கேட்குறாரு, எனக்கு ஒரு காணி நிலம் தான் அப்படின்னு. அந்த காலத்தில் வந்து கணிதம் முறைப்படி காணி அது அப்படின்னு ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். வேறு வேறு வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணுவாங்க. குழியும்பாங்க, காணிம்பாங்க, நிலத்தோட அளவை குறிப்பிடுறதுக்கு. அப்படி வந்து எனக்கு அந்த ஒரு கொஞ்சம் நிலத்தா, அதில் ஒரு வீடு கட்டி, ஒரு மாளிகை மாதிரி எனக்கு ஒரு வீடு வேணும், 10-12 தென்னை மரம் வேணும், கொஞ்சம் காற்று வீசணும், எங்கள் கூட என் மனைவி இருக்கிறப்ப எனக்கு நல்ல கவிதைகள் எழுதணும் அப்படின்லாம் வரிசையாக சொல்லிட்டு கடைசியாக பராசக்திகிட்ட ஒன்று கேட்குறாரு, அந்த காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவல் உற வேண்டும் அப்படின்னு. நீ எனக்கு காவலா நில்லு அப்படிங்கிறாரு. அப்போ எது திமிரு தானே? பராசக்தி கேட்குறாங்க, நீ என்ன போய் உனக்கு காவலா நிற்க சொல்றியே, அப்போ நான் பார்க்க வேண்டிய வேலையை யார் பாப்பா அப்படின்னு. அதுக்கு தான் பாரதியார் சொல்கிறாரு, நீ எனக்கு காவலா நில்லு, அந்த காட்டு வெளியினிலே அம்மா உண்டன் காவல் உற வேண்டும், என் பாட்டு திறத்தாலே இந்த வையத்தை பாலித்திட வேண்டும்ங்கிறாரு. நீ பாலித்திட வேண்டும், நீ இப்போ அருள வேண்டிய வேலையை வந்து ஏன் கவிதை பண்ணும். அது வந்து அவர் கவிதை மேலே இருந்தால் அவருக்கு நம்பிக்கை. அது அப்படிதான் அவர் கவிதை எழுதினார். அவர் இப்போ படைச்ச பாஞ்சாலி சபதமாக இருக்கட்டும், கண்ணன் பாட்டாக இருக்கட்டும், குயில் பாட்டாக இருக்கட்டும், அது இண்டிபெண்டன்ஸ்க்காக அவர் எழுதின பாடல்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இமோஷன்ஸை ஸ்டர் பண்ணக்கூடிய பாடல்கள் எல்லாமே. அவர் பார்க்காத, அவர் எழுதாத விஷயம் கிடையாது. அந்த பாடல்கள்லாம் நிறைய பேருக்கு ஒரு உத்வேகம் வந்திருக்கு, இன்னமும் வந்துக்கிட்டு இருக்கு, இனிமேலுக்கும் வரும். முக்காலத்துக்கும் உரிய பாடல்களை எழுதியிருக்காரு. அது அவருடைய பாடல் திறன் மேலே இருந்த ஒரு கான்ஃபிடென்ஸ்னால அவர் எழுதினது. அது வித்தேசருக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம், தப்பே இல்லை. அடுத்து கம்பரை சொல்லாமல் போகவே முடியாது. கம்பர் எனக்கு பர்சனல் ஃபேவரட். அவர் அதில் வந்து நெல்லைக்கண்ணன் ஐயா ஒன்று சொல்லுவார், தமிழே செய்த தவத்தில் பிறந்த கம்பன் பாரு. உண்மையிலே அது சொல்லி தான் நான் ஒரு கம்பராமாயணம் படிக்கிறப்ப நம்மளுக்கு தோணும், எப்படி தான் இவர் இப்படியெல்லாம் யோசிச்சிருக்காரு அப்படின்ட்டு. அதில் வந்து ஒரு சோழ மன்னன் வந்து கம்பனை ஆதரிக்கலை. அப்போ வந்து கோவத்தில் சொல்லிட்டு போகிறாரு, மன்னவனும் நீயோ வளநாடும் உனதோ உன்னை அறிந்தோ யாம் தமிழ் ஓதினோம் அப்படிங்கிறாரு. உன்னை பாடுறதுக்கு தாயா நான் தமிழ் படித்தேன், அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னை விரும்பி ஏற்றுக்கொள்ளாத வேந்துண்டோ, கற்றவனுக்கு செல்லும் இடம் இல்லாமல் சிறப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. மன்னவனுக்கு அவன் இருக்கிற இடத்துல தான் சிறப்பு, கற்றவனுக்கு நீ எந்த ஊருக்கு போனாலும் உனக்கு சிறப்பு தான். அப்போ சொல்கிறாரு, என்னை விரும்பி ஏற்றுக்கொள்ளாத வேந்துண்டோ உண்டோ குரங்கு ஏற்றுக்கொள்ளாத கொம்புங்கிறாரு. மன்னவனை வந்து டைரெக்டாக குரங்குன்னு திட்ட முடியல, அதனால இப்படி திட்டாரு. கொம்பு எந்த கொம்பாவது ஏற்றுக்காத குரங்கு ஒரு இதுலேருந்து ஒரு கொம்புக்குலேருந்து இன்னொரு கொம்புக்கு தாவும். அந்த மாதிரி நான் எங்கே போனாலும் எனக்கு சிறப்பு இருக்கிற, உனக்கு நீ இங்கே தான் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்கிறாரு. அதே கம்பன் வந்து கம்பராமாயணத்துக்கு முன்னாடி அவையடக்கம் பாடுவார். அவையடக்கமே அவ்வளோ அழகாக இருக்கும், நீங்கள் படிச்சிங்கன்னா. அதுவே ஒரு அந்த ராமாயணத்துக்குள்ள என்ட்ரி பாயிண்ட்டே வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ஸ்டார்டிங் அவையடக்கம் ரொம்ப அழகான வார்த்தை. 2 மீனிங் இருக்குது. ஒன்று வந்து அவையை அடக்குவது, இன்னொன்று அவைக்கு அடங்குவது. இது 2 அந்த இடத்துல நடக்கும். அந்த மாதிரி தான் அவரோட பாடல் எழுதியிருப்பார். அதில் சொல்கிறாரு, அறையும் ஆடரங்கும் மட பிள்ளைகள் தரையில் கீறிடின் தச்சரும் காய்வரும். ஒரு இன்ஜினியர் அப்பா இருக்கார், பக்கத்தில் அவரோட பிள்ளை உட்காந்து அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற இதில் வந்து வச்சு கிறுக்கிட்டு இருக்க தரையில், கோவப்படுவாரா? அந்த மாதிரி தான் சொல்கிறாரு. இந்த கவிஞர்களுக்கு மத்தியில் நான் இந்த ராமாயணத்தை ஏற்ற போகிறேனே, நான் சும்மா ஒரு சின்ன பிள்ளை தலையில் உட்காந்து கீறிட்டு இருக்க மாதிரி நினச்சிட்டு போங்க, இதெல்லாம் போய் குத்தம் கண்டுபிடிக்காதீங்கன்னு அந்த மாதிரி சொல்கிறாரு. அதுவே இவ்வளோ அழகாக சொல்கிறாரு. அடுத்து சொல்றாரு, முத்தமிழ் துறையின் முறை நோக்கி உத்தம கவிஞருக்கு ஒன்று உணர்த்தவன், பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பத்தர் சொன்னவும் பண்ண பெறுவோங்கிறாரு. பித்தர்னா பைத்தியம், நீ லூசை நீ என்ன வேணாலும் பேசிக்குவே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போவாங்க, நம்மளுக்கு அதெல்லாம்